ஜீவா சார் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னைக்கு ஒரு மனுஷியா இருக்கேன்னா அது அவரால தான். எடுத்த முடிவுல உறுதியா இருக்கேன்னா அதுவும் அவரால தான். அவருக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எத்தனை ஜீவ சமாதி வேணும்னாலும் இருக்கிறேன். ஆனா என்னால கல்யாணம் மட்டும் பண்ணிக்க முடியாதுமா. யாருக்கு எது தேவையோ அதைத்தான் நம்ம கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற எதையோ தரேன்னு சொன்னா எப்படிமா? என் பையன் வாழ்க்கைய கொடுன்னு சொல்றான், நீ உயிரை கொடுக்கறேன்னு சொல்ற. நல்லா பேசுறீங்க மேடம், ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க காலையில எனக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சு விட்டு என்ன அலங்காரம் பண்ணும்போது நான் ரொம்ப உயர்வா உங்களை நினைச்சேன். ஆனா நீங்க இவன் நம்ம வார்த்தையை மீறி என்ன செஞ்சிட போறான்னு என்ன உங்க அடிமையை நினைச்சிட்டீங்கல்ல. இது பருமா, அப்படியெல்லாம் இல்ல. உன்னை தாழ்வா நினைச்சிருந்தா, தரக்குறைவா நினைச்சிருந்தா உன்னை என் மருமகளா ஆக்க நினைப்பேனா? இந்த கல்யாணம் ஒன்னால நின்னுடக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்றதுக்கு நான் காரணம் இல்லையே. உங்ககிட்டயும் ஜீவா சார் கிட்டயும் எத்தனையோ தடவை நான் உறுதியா சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு. அதுக்கப்புறமும் நீங்களா இப்படி ஒரு முடிவெடுத்து இங்க கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்துறீங்களே, அதுக்கு நான் மாட்டேன்னு சொல்றது மட்டும் எப்படி மேடம் என் தப்பாகும்? நீ கேக்குறதெல்லாம் சரிதான். ஆனா இது நானும் ஜீவாவும் எடுத்த முடிவில்லை, அந்த சாமி எடுத்த முடிவு. நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? உன் பேரையும் தீபிகா பேரையும் ஒரு சீட்ல எழுதி சாமி முன்னாடி போட்டு ஜீவாவுக்கு யார் மனைவியா வரணும்னு கேட்டேன். அதுல உன் பேர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உறுதியா இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். பாத்தியா எவ்ளோ வேலை பார்த்திருக்கா? எப்படியோ கெஞ்சி கதறி சம்மதிக்க வச்சிருவாங்க போல இருக்கே கிரானி. அதுக்கு மேல உன் விருப்பம்மா. இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமா வேண்டாமான்னு நீயே சாமி கிட்ட கேளு. அந்த சாமி உத்தரவு கொடுத்தா நீ இந்த சேலையை கட்டிக்க, இல்லைன்னா வேண்டாம். பூங்குடி, என்னம்மா யோசிக்கிற? இந்த விஷயத்துல நீயோ நானோ முடிவெடுக்க வேண்டாம். தெய்வத்தோட சன்னிதானத்துல நிக்கிறோம். அந்த தெய்வத்தோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை நாம ஏத்துக்குவோம். எடுத்துக்கோ.
இவ்வளவு சொல்லி நீ வாங்க மாட்டேங்கிறல்ல? இப்ப நீ வாங்கலன்னா நான் செத்ததுக்கு சமம். என்ன பண்ணலாம் கிரானி? போறா இல்ல, என்னதான் டிசைட் பண்ணிட்டு வரான்னு பாப்போம். தானே கும்பிடுறேன், உன்னை தானே நம்புறேன். ஜீவா சார் மேல வச்சிருந்த ஆசைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே சாரை காப்பாத்தின. அப்புறமா ஏன் என்ன மறுபடியும் மறுபடியும் சோதிச்சுக்கிட்டே இருக்கிற? உன் மேல பிரியமா இருக்கிறவங்கள சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு அளவே இல்லையா? என்னை இவ்வளவு வற்புறுத்துறாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தெய்வ குத்தமாகாதா? உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடாதா? நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பாப்பனா இல்ல அவங்க கண்ணீரை பாப்பனா? நீதான் எனக்கு ஒரு நல்ல தேர்வை சொல்லணும், நீதான் எனக்கு தேர்வை சொல்லணும். இந்த சேலைக்கு மேல வெத்தலைய வச்சு அதுல கற்பூரத்தை ஏத்தி வைக்க போறேன். அதுக்கப்புறம் உன்னை கண்ணை மூடிக்கிட்டு கும்பிட போறேன். என் பிரார்த்தனை முடிஞ்சு நான் கண்ணை துறக்கும் போது அந்த சேலை எரியாம இருந்தா நான் ஜீவாசரை கல்யாணம் பண்ணிக்க நீ உத்தரவு கொடுத்திருக்கிறதா நினைச்சுக்கிறேன். அது மட்டும் எரிஞ்சிருச்சுன்னா என்னைக்குன்னு என்னைக்குமே நான் ஜீவாசரை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீயே சொல்றேன்னு நான் எடுத்துக்கிறேன்.
சாமி, கடைசி வரைக்கும் நான் ஜீவா சார் கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டே நான் என்ன செய்வேன்? இனிமே நானும் ஜீவா சாரும் சேரக்கூடாதுன்னு எப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு இது புரியாம ஜீவா சார் அங்க மன கோலத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. நீதான் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கணும். பூங்குடி, புடவை கட்ட சொன்னா இன்னும் கட்டல, இங்க வந்து நிக்கிற? ஏம்மா, என்ன? எனக்கு உத்தரவு கொடுக்கலம்மா. கல்யாண புடவை மேல நெருப்பள்ளி கொட்டிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. இன்னைக்குன்னு இல்லம்மா, என்னைக்குமே ஜீவா சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு இல்ல. அதை நான் மீறவும் மாட்டேன். என்ன விட்டுருங்க. தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. பூங்குடி, டேய் பூங்குடி, டேய் டேய் என்ன? நில்லுமா. பூங்குடி, டேய் மச்சான், ஒண்ணும் இல்லடா. நில்லுமா. எனக்கு உன் பேரு காட்டின அந்த சாமி உனக்கு ஏன் இப்படி ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னு தெரியலையே. டேய் மச்சான், ஒண்ணும் ஆகாதடா, கொஞ்சம் கூலா வா. உனக்கு நல்லது பண்றதா நினைச்சு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பூங்குடி, சரி போலாம். என்ன கிராணி, அப்படியே பத்தி எரியும் நினைச்சேன், இப்படி புஸ்ஸுன்னு போயிடுச்சு. என் துப்பாக்கிக்கு வேலை வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இத பாரு, இப்போதைக்கு நாம இங்க வந்தது, அவங்கள நாம பார்த்தது எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ம்? ஓகே கிராணி. இன்னொரு விஷயம் ரீகன்ஃபார்ம் ஆயிருக்கு. இனி ஜீவா உனக்கு தான். தேங்க்யூ கிராணி. அம்மா, என்னம்மா? நான் முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும். நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் வந்துடுறேன். நீ எதுக்குமா தனியா போகணும்? எங்க போறேன்னு சொல்லு, நான் டிராப் பண்றேன். பயப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சாமி,
வணக்கம் சாமி. சொல்லுமா, என்ன பிரச்சனை? உன் பிரச்சனைய என்னால முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன், இல்லைன்னா தீக்கிறதுக்கு ஒரு வழிய சொல்றேன். சாமி, நான் ஜீவ சமாதி இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த குளத்துல முங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்ன விடணும்னு சொன்னீங்க. இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வருஷப்படுத்தினா அதுல முதல்ல வர்றது ஜீவா சார் தான். அதனாலதான் நான் அவரையே விட்டு கொடுக்கறதா சொல்லி அர்ப்பணிச்சு ஜீவ சமாதியும் இருந்த சாமியும் ஜீவா சாரை காப்பாத்தி கொடுத்துருச்சு. இது எல்லாமே நல்லா தானேமா நடந்திருக்கு, இதுல என்ன பிரச்சனை? இப்ப ஜீவா சாரும் அவர் அம்மாவும் என்ன அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க சாமி. யாருக்கும் தெரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடே பண்ணிட்டாங்க. எனக்கு சொல்லாம கோயில் கூட்டிட்டு போய் தாலிய கட்டிக்கோங்கறாங்க. நான் ஜீவா சாரை விட்டு கொடுத்துதான் அவரை காப்பாத்திருக்கேன்னு எப்படி என்னால சொல்ல முடியும் சாமி? அவங்க கொடுத்த கூரை புடவைய சாமி முன்னாடி வச்சு அது மேல ஒரு வெத்தலைய வச்சு அதுல சூடத்தை கொளுத்தி நான் சாமி கிட்ட கேட்டேன், நீ எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த சேலை எரிய வேண்டாம், நாங்க கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்னு நினைச்சா இந்த சேலையில நெருப்பு பிடிக்கட்டும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி. நானும் ஜீவா சாரும் கடைசி வரைக்கும் சேரக்கூடாதுன்னு சாமி சொல்லிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? என் வேதனை என்னன்னு தெரியாம அவங்க மேலும் மேலும் என்ன கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்க சாமி. என்னை ஏன் அந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க எல்லாம் கடவுளுக்கு செல்லப்புள்ள மாதிரி. நாம நமக்கு பிடிச்ச குழந்தைங்கள விளையாட்டுக்கு வெறுப்பேத்துறது இல்லையா, அது மாதிரிதான் கடவுளும் உன்கிட்ட விளையாடி பார்க்கறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நீயும் அந்த பையனும் சேர்றதுக்கு வழி தேடி வந்திருக்கியா? இல்ல சாமி, நான் சாமி கிட்ட ஒப்படைச்சவரோட கல்யாண ஏற்பாடு வரைக்கும் பண்ணிட்டாங்க. அது தப்புன்னு சாமியும் அறிகுறி காட்டிடுச்சு. இதனால சாமி கோபமாகி ஜீவா சாருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னு கேட்கறதுக்காக தான் வந்த சாமி. உனக்கு தெரியாம நடந்ததுல உன் தப்பு ஒண்ணும் இல்லையே, அதுக்கு எப்படி சாமி கோவப்படுவாரு? அதுக்கு எதுக்குமா பரிகாரம்? அது ஒண்ணும் தேவையில்லை, அமைதியா இரு. சரி சாமி. ஆமா, மறுபடியும் இதே பிரச்சனை வராம இருக்கணும்னா நீ ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? கிடைக்கிற தாலி நானே கட்டிக்கிட்டதா இருந்தாலும் ஜீவா சார் கட்டுறதா நினைச்சுதான் நான் கட்டிக்கிட்டேன். இன்னொரு தடவை என் வாழ்க்கையில கல்யாணம் இல்ல சாமி. அப்போ மனசு முழுக்க அந்த பையன்தான் இருக்கான் இல்லையா? நான் அவரை சொந்தம் கொண்டாட போறதில்ல, ஆனா என் மனசுல ஜீவா சார் தான் இருக்காரு சாமி. நீ எப்படி மனசை ஒருமுகப்படுத்தி ஜீவ சமாதி இருந்தியோ அதே மாதிரி உன் மனசை ஒருமுகப்படுத்திக்கிட்டு எங்களை சேர்த்து வை கடவுள்னு வேண்டிக்கிட்டே இரு. நிச்சயமா கடவுள் அதை அடைய வைப்பான். அது எப்படி முடியும் சாமி? நான் தான் அவர் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணிருக்கேனே. நாம சாமி சிலைய கல்லுல செதுக்கி இருக்கலாம், ஆனா சாமிக்கு கல் நெஞ்சு கிடையாது. அவனை உண்மையா நேசிக்கிறவங்கள
அவன் கைவிட மாட்டான். சுத்தியும் தீர்க்க முடியாத பிரச்சனையா தெரியும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா வந்த சோதனை இருந்த சுவடே தெரியாது. அதுதாம்மா நல்லவங்களுக்கு கடவுள் கொடுக்கிற பரிசு.